சார் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி கும்பிட்றக்கு மட்டும் அந்த பாட்ட போடுறது இல்லைங்க சார். காலையில எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, பாட்டு போட்டு தான் வேலையே செய்ய ஆரம்பிப்பாங்க சார். அது வந்து இப்போ எத்தனை மணிக்கு எந்திரிப்பாங்க? ஒரு 5 மணிக்கு 4:30 மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா, எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு பாட்டு போட்டே தான் பல்லு விளக்குறதாகட்டும், வாஷிங் இது பாத்ரூம் போறதாகட்டும், குளிக்கும்போது கூட அந்த சவுண்ட் அதிகமா இது நம்ம வந்து மேலேருந்து எந்திரிச்சு வரும்போது, இது வந்து நமக்காக அந்த பாட்டு போட்டாங்களா? இல்ல அவங்களுக்காக இந்த பாட்டு மேல போட்டாங்களா? இருந்து அவங்க கீழ இருப்பாங்க, நீ மேல இருக்கீங்களா? மேல இருக்குல்ல, கீழ இருந்து சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேட்கும். ஆனா இது என்னமோ நியாயமே இல்லாம இருக்கு. இப்போ பூஜை ரூம் பக்கத்துல பெட்ரூம் இருக்கு, சவுண்ட் கேட்டு டிஸ்டர்ப் ஆச்சுன்னு சொன்னாங்க, ஒரு நியாயம் இருந்துச்சு. நீங்க கீழ இருக்கீங்க, அவங்க மேல இருக்காங்க. எழுந்திரிச்சே வரமாட்டேங்கிறாங்க சார். எழுந்திரிச்சே வரமாட்டேங்கிறாங்க. ரொம்ப 7 மணிக்கு எழுந்திரிச்சு வராங்க சார். வீடு வாசல் இது வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் கூட வாசல் கூட்டி கோலம் போட்டது இல்லைங்க அவங்க சார். பூசியே முழுவல. ஆமா, நான் வைக்கிறதே அவன் எந்திக்கிறதுக்கு தான். இல்லம்மா, இப்ப காலைல 6 மணிக்கு எந்திக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் எவ்வளவு இருக்கும்? அதுக்கப்புறம் உங்க மருமக எந்திக்கலைங்கப்ப வால்யூம் எவ்வளவு கூடும்? ஒரு 20-25 வால்யூம் வைப்பாங்க சார். அப்புறம் அவங்க எந்திரிச்சு வரலைங்கும் போது அப்படியே 30-50 அப்படியே அதிகமாயிட்டே ஓ, போகும் எந்திரிச்சு வர சார். லேட்டா வால்யூம் கூட்டிட்டே போகும். வால்யூம் நான் வந்து அதிகமாயிட்டே இவங்க போகும் குளிக்க சார். போறப்போ நெட் ஆஃப் பண்ணி விட்டுருவேன். யூடியூப்ல தானே பாடுது. ஓ, இவங்க net கீழ off விட்டுருவேன். கீழ இறங்கி சிக்னல் கிடைக்கலங்க சார். அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த மாதிரி சொல்லி கீழ இறங்கி வந்தோடனே ஃபர்ஸ்ட் போய் அதைத்தாங்க சார் ஆஃப் பண்ணுவாங்க. இப்ப இந்த விஷயத்துல பக்தி எத்தனை சதவீதம் உங்க மருமகளை எழுப்பணுங்கிறது? பக்தி ஒரு 50%னா எழுப்பணுங்கிறது ஒரு 50% இருக்குதுங்க எனக்கு சார். என்னமோ அப்படி தெரியல. என்னோட டார்கெட்டே அவனை எழுப்புறது தாங்க மாதிரி தான் இருக்கு. எழுந்திரிச்சு வரமாட்டேங்கிறாங்க சார். சார் அவங்க வந்து திங்கட்கிழமை சிவபுராணம் போட்டுருவாங்க சார். செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி கவசம் போட்டுருவாங்க. வாரத்தில் 5 நாள் சாமி பாட்டு போட்டு தாங்க சார் எழுப்புவாங்க வீட்டில். சார் சத்தம் வந்து வெளியே பட்டை ஆட்டோலும் தறி ஓடுதுங்க சார். அவங்க பட்டைக்கே கேட்குங்க சார். ஸ்பீக்கர் பெரிய டிவியில் இந்த மாதிரி டிவியில் ஃபுல்லாக சவுண்டு வச்சு போட்டுருவாங்க சார். டெய்லியுமே ஓடுங்க சார். பக்கத்து வீட்டு கேட்குற அளவுக்கு. இப்ப எப்படி தூங்குவாங்க? பிள்ளைல எப்படி தூங்குவோம்? நீங்க எப்படி தூங்குவீங்க? அவங்களாம் அந்த பாட்டு கேட்டுதாங்க சார் எந்திரிச்சு ரெடியே ஆவாங்க டெய்லியும். எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சுங்க சார் குழந்தை ஆகிறதுக்கு. அதுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க சார். அது இன்னும் நான் நிறைவேற்றலைங்க சார். எங்கள் வீட்டுக்காரர் கூட தெரியாது. பாளையத்தம்மன் கோயிலில் போய் வேப்பஞ்சாலை கட்டணுமாமாங்க சார். நான் பாளையத்தம்மன் கோயில போய் வேப்பஞ்சாலை கட்டணுமாமாங்க சார். விரதம் இருந்து வேப்பஞ்சேலை கட்டணும். வேப்பஞ்சாலை கட்டணும்னா வேப்பலையே உடம்பு full-ஆ மறைச்சுக்கணுமா? இவங்க வந்தாதான் நானும் போய் செய்ய முடியும். பையனும் வரமாட்டேங்கிறான், மருமகளும் இன்னொரு வரமாட்டேங்கிறான். கோயிலில் வந்து மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டியிருக்கிறாங்க சார். யாருக்கு? எனக்கு அடிக்கிறேன்னு சொல்லி வேண்டியிருக்கிறாங்க சார். மருமகளுக்கா நீங்க ஏதாவது வேண்டுதல் வைக்கலாம்ல? நான் தான் மொட்டையை அடிச்சுக்கணும். இல்ல நீங்க தான் வேண்டுதல் வைக்க வேண்டியதானே? ஏன் எல்லாத்தையும் மருமக பேர்ல வைக்கிறீங்க? குழந்தை இல்லைன்னு மருமகளுக்கு தான் வைக்கணும். நானும் வேண்டுதல் இப்ப வச்சிருக்கிறேன். இப்ப நான் சில பேர் நான் பாத்திருக்கேன். என் மகனுக்கு வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லி அம்மா வந்து மன்சூர் சாப்பிடறத நானும் பாத்திருக்கேன். வச்சிருக்கிறேன். நீங்க எடுத்துக்க, நீங்க அவங்க தள்ள வைக்கிறீங்க. நானும் அவங்க மொட்டை இதோட 3 இருக்கிறேன். தடவை அடிச்சிட்டாங்க சார். 3 தடவை மொட்டை அடிச்சிட்டாங்க சார். அவங்க நானும் அவங்களா? அடிச்சுட்டேன். இன்னொரு மொட்டை அடிச்சுட்டாங்க. வேண்டுதல் இருக்கு. இன்னும் சமயபுரம் கோயிலில் அடிக்கணுமாமாங்க சார். இப்ப வேப்பஞ்சாலை ஒண்ணு, மொட்டை அடிக்கிறது வேற ஏதாவது வேண்டுதல் இருக்கா? மண் சோறு சாப்பிடணுங்க சார். அது ஒன்று இருக்குங்க சார். இந்த மூணு உங்களுக்கு? மூணு இது வேண்டுதல் வரைக்கும் நீங்க பண்ண வேண்டுதல் என்ன? இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலைங்க சார். இது வரைக்கும் பண்ணதே இல்ல? பண்ணலைங்க சார். இது 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 ஒரு நார்மலாக நீ வந்து இந்த தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கோ, இதுனா ஓகே. வேப்பஞ்செல்லாம் கட்டிக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 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 சைனஸ் இருக்கும். அப்படி இருக்கையில் எப்படி அவ்வளோ பேர் மத்தியில் வருவாங்க? சார் அது வந்து பப்ளிக்காக ஒரு இடத்துல வந்து ஒரு கேர்ள்ஸை நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு அவங்க எப்படி சொல்லலாம்? அவங்களுக்கு விருப்பம் வேணும்ல.